ரொம்ப வெறித்தனமா இருக்கு. தனுஷ் சாரே நடிச்சு தயாரிச்சு அவரே வந்து டைரக்ஷன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. அந்த படம் பார்க்கக்குள்ள வெற்றிமாறன் சார் எப்படி படம் பண்ணுவாரு, நம்ம இவரு செல்வராகவன் சார் எப்படி படம் பண்ணியிருப்பாரு. ஸோ இது ரெண்டையும் மிஸ் பண்ண மாதிரி ஒரு கலவையா இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இவரு நடிப்பு அரக்கன் எஸ் ஏ சூர்யாவோட நடிப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டேன் ட்ரைலர் பார்க்கல. ஸோ கேட்டேன் அதில் கூட நீங்கள் என்ன ஒவ்வொரு டேக் எடுக்குள்ளேயும் ரீடேக்னு போகக்குள்ள எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு அவர் சொல்லக்குள்ள அவர் அப்படியே சிரிப்புலாம் சிரிச்சாரு இல்லைங்களா. அதெல்லாம் சூப்பரு. அண்ணன் வந்து தம்பி வச்சு வேலை வாங்கியிருக்காரு, இதுல தம்பி வந்து அண்ணன் வச்சு வேலை வாங்கியிருக்காரு. கண்டிப்பா இதுவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நடிச்சாதாங்க நல்லா இருக்கும். நம்ம கிட்ட நல்ல நடிகர்லயே கம்மியா தான் இருக்காங்க. அவரும் டைரக்ஷன் பண்ண போயிட்டாங்கன்னா அப்புறம் யாருங்க நடிப்பாங்க. அவரு நடிகனா நடிச்சாதான் நல்லா இருக்கும். இல்ல பிரகாஷ்ராஜ் சார் நம்ம ஆல்ரெடி இப்ப ரீசெண்டா தனுஷ் சாரோட படத்துல கூட ஒரு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம இதுல வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல அப்பாவா இருந்தாரு, இதுல என்ன கேரக்டர்னு தெரியல. ஐயோ தலைவா, இப்ப இந்தியன் 2 வந்து இந்த அளவுக்கு சின்னதா ஓரளவுக்கு பிளாப் ஆனது காரணமே ஏஆர் ரஹ்மான் இல்லாத ஒரு குறை தான். அதுல வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த படத்தை இன்னும் எடுத்து நிறுத்தும். கேட்டேன் உசுரே உசுரே சாங்கெல்லாம் எல்லாத்தோட ரிங்டோனுமே பார்த்தான். ஏஆர் ரஹ்மான் சார் இருக்க மெருகேற்றிட்டு தான் போறாரு. ஒழிஞ்சு அவர் எப்பவுமே வந்து தோணர மாட்டாரு. அவர் கீழே எல்லாம் யாருமே கிடையாது. யாரா இருந்தாலுமே ஏஆர் ரஹ்மானுக்கு கீழே தான். அவர் மியூசிக் அடிச்சுக்கிற அளவுக்குலாம் என்ன யாரும் மியூசிக் போடல. சும்மா சொல்லிட்டு இருக்கலாம் அனிருத் அப்படி இப்படிலாம். இப்ப நீங்க நான் இந்தியன் 2 நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நான் முந்தா நேற்று போய் தனியா உட்காந்து படம் பார்த்தேன். நிறைய தவிர பிஜிஎம்மே கிடையாது. அதனாலதான் இந்தியன் 2 இவ்வளவு பிளாப் ஆனது காரணமே. இதே ரஹ்மான் சார்ட்டே இருந்தா ஏதாவது ஒரு பிஜிஎம் அந்த இடத்துல சொல்லி இருப்பாரு, யாருக்கும் அந்த லேக்குங்கிற விஷயம் வந்திருக்காது. ஸோ அதனால இதுல ரஹ்மான் சார் இருக்கிறது இன்னொரு வெற்றி. ஆக்சுவலா நானே வந்து ஒரு பெரிய தனுஷ் ஃபேன் தான். விஐபிலாம் வந்து 25th ஃபிலிமு, அது வந்து பயங்கர ஒரு இதுவாக போச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இது 15th ஃபிலிமில் வந்து நிற்குது. தனுஷ் சாரோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் எல்லாமே. டைரக்ஷன் இது வரையுமே தப்புனதே கிடையாது. அதே மாதிரி அவரே டைரக்ட் பண்ணி ஃபேன்ஸ்க்காக அவர் வந்து டெடிகேட் பண்ணுறாரு அப்படின்னு வேற சொல்லிருக்காங்க. ஸோ அதனால் பயங்கர எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ அதான் டிக்கெட்டே கிடைக்கல. கமலாவில் ட்ரை பண்ணேன், கிடைக்கல எனக்கு. ஸோ காசியில் தான் ட்ரை பண்ணிருக்கேன் டிக்கெட்டு. ஸோ எஸ்ஜே சூர்யா லுக்கு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சொல்ல வேணும், வேற மாதிரி இருக்குது. அந்த பிஜிஎம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. செல்வராகவன் ஆடியோ லான்ச்லேயே நம்ம பார்த்தோம். வச்சு செஞ்சுருக்கேன் நான், கயிறை கட்டி ரெண்டு ஹவராக வந்து கயிறை கட்டி தொங்க விட்டு ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் செல்வா சார். ஸோ அதெல்லாம் வந்து அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ட்ரெய்லர் வந்து அதில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று கேட்குது. சிங்கம் ஓனாயின்றப்போ எஸ்ஜே சூர்யா வராரு. அதெல்லாம் வரப்போ அப்படியே கூஸ் பம்பாக இருக்குது ரொம்ப. ஸோ அதுக்காக நான் எப்போ 26 வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு செம்ம ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் த்ரில்லராக வரப்போகுது கண்டிப்பாக. ஏன்னா படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் அந்த அளவுக்கு மாசாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எஸ்ஜே சூர்யா சொன்ன மாதிரி தான் ஒரு ரஸ்டிக் ஆக்ஷனாக வரப்போகுது படம். ஸோ ஆடியோ லான்ச்சுமே நல்லா இருந்தது. தனுஷ் பேசுனது, செல்வராகவன் சார் பேசுனது எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ பாட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உசிரை பாட்டு தான் இப்போ எல்லா பக்கமே வந்துட்டு ரிங்டோனாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் அந்த பாட்டு தான் கேட்டுட்ருக்கு. கண்டிப்பாக படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமையும். தனுஷோட 50th மூவி, அதுவும் முக்கியமாக ஃபேன்ஸுக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டெடிகேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ D50 மிஸ் ஆகாது. அந்த உசிரே சாங் தான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது நான் அந்த பாட்டு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்துட்டு என்னடா படம்னு பார்க்கும்போது ராயன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ரெண்டாவது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போதான் ஸோ அந்த பாட்டு ரிப்பீட்டடாக இப்போ வந்துட்டு மோடில் போயிட்டு இருக்கு. டெய்லி ஒரு வாட்டி அந்த பாட்டு கேட்டுறது, எங்கே ஒன்று இன்ஸ்டாலையோ வாட்ஸ்அப்லையோ எப்படியோ அந்த பாட்டு டெய்லி ஒரு வாட்டி கேட்டுறது. கண்டிப்பாக பாப்பாண்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் வந்துட்டு எல்லாமே எமோஷன் அழகாக ஒர்க் அவுட் இருந்தது. தனுஷரோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், ராஜ்கிரனோட சின்ன வயசு போர்ஷனு, முக்கியமாக ஃபேமிலி சென்டிமெண்ட் அவ்வளோ அழகாக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே படத்தில் பக்காவாக வந்துட்டு அமைச்சிருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாரு. அது லோ பட்ஜெட் படம், பட் இது ஹை பட்ஜெட் இல்லையா. ஸோ அவரை வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க படத்தில். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, முக்கியமாக எஸ்ஜே சூர்யா. ஸோ இவங்க எல்லாமே படத்தில் ஒட்டுக்கா பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ டி கிட்டேருந்து இப்படி ஒரு படத்தையோ இப்படி ஒரு ட்ரெய்லர் கட்டி நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா டியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து டேரக்டராக அவர் வந்து பவர் பாண்டி பண்ணியிருந்தாரு. ஃபீல் குட் ட்ராமாவாக இருந்தது அதில். இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கியிருக்காரு. ஸோ பண்ண புதுப்பேட்டை, வடசென்னை எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் அது இவர் எப்படி போய் எடுத்திருக்காருன்றதுக்காக தான் வெயிட். ஏன்னா நம்ம புதுப்பேட்டை செல்வராகவனுக்காக பார்த்தோம், வடசென்னை வெற்றிமாறன் அவங்களோட காம்பினேஷன் பார்த்தோம். டி வந்து வடசென்னை எப்படி அவரு வடசென்னையோ புதுப்பேட்டையோ ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காருன்றது பார்த்தா தான் தெரியும். நல்லா பண்ணியிருந்தாருங்க, குறை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா தான் பாய் நல்லா தான் பண்ணியிருக்காரு.
ஸோ பாப்போம் பிஜிஎம் ஸ்கோர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி கேட்ட ஆல்பம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் இருக்க அந்த அடங்காத அசுரனும் ஓராயவும் இப்போ லூப்பில் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் த பிஜிஎம் ஸ்கோர் தான். பயங்கரமாக இருக்கேன், பம்டப்பாக இருக்கேன். ஸோ எப்படி இருக்க போகுது, இவர் எப்படி எடுத்திருக்க போறாரு, எஸ்ஜே டி கொண்டான பேஸ் ஆஃப் எப்படி, எல்லாரும் எப்படி நடிச்சது, செல்வராகவன் இவரோட டைரக்ஷன் எப்படி நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாம் பார்க்கறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கோரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்குது. படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லைனப்பில் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை, வட சென்னை, பொல்லாதவன் அந்த வரிசையில் இதுவும் இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா தனுஷ் சார் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஆக்ஷன், ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கிற அதிகமான படம் தான் நடிச்சிருப்பாரு. அதில் ராயனும் ஒன்றா இருக்கும். பட் இது ஃபேமிலிக்காக ஒரு சண்டை, போலீஸ் உளவாளி மாதிரிலாம் அதுவும் இருக்காது. ஒரு ஃபேமிலியோட ரிவெஞ்ச் தான் நினைக்கிறேன். நீங்கள் லிரிக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ராயால அவர் குழந்தைய வச்சுட்டு சின்ன வயசு போர்ஷனில் இருக்க மாதிரி இருக்கு. அவருக்கு பின்னாடி 2 தம்பிங்க இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அப்பா அம்மாவோட ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் அந்த கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் யாரு தான் யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. சினிமா ஃபேன்ஸ் நிறைய பேர் டீகோட் பண்ணி பார்த்தாங்கன்னா அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணும். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியாவும் இல்லை. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஜோன்ல இருக்காரு. அவருக்கு போலீஸ்க்கு போறதுக்கான டைம் இருக்காது படத்துல. ஒரு கரெக்டா கட் பண்ணீங்கன்னா 2000s அவரோட ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிருப்பாரு துள்ளுவதோலமையில. அதுல நிறைய கஷ்டப்படுத்திருப்பாரு செல்வா சார். அப்படியே 2024 கட் பண்ணோம்னா ராயனுக்கு இவரு டைரக்ட் பண்ணி அவரு ரோல் பிளே பண்றாருன்னும் போது அவர் சொல்லியிருப்பாரு, நான் உங்களை ஒரு 4-5 டேக் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னும் போது எஸ்ஜே சூர்யா சார் லுக்கு ரொம்ப செம்மையா இருந்தது படத்துல. பாத்தீங்கன்னா எனக்கு அவரு கண்டினியூஸா நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல எஸ்ஜே சூர்யா சாரோட லுக்கு எது படம் எனக்கு பிடிக்கும் கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த இறைவிக்கு அப்புறமா இந்த லுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இந்த லுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கேங்ஸ்டர் ஒரு 2000 ஒரு 7-8 காலகட்டத்திலாம் இருப்பாங்கல்ல, அந்த பீரியாடிக் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப செம்மையா இருந்தாரு எஸ்ஜே சூர்யா சார். சான்ஸே இல்லை. தெரியும் இவரும் பவர் ஹவுஸ், அவரும் பவர் ஹவுஸ், 2 பேரும் கிளைமேக்ஸ் ஃபேஸ் ஆஃப் சீன் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா காலைல ஒரு போஸ்டர் விட்டாங்க, ஃபேஸ் ஆஃப்ல இருக்க மாதிரி இருந்தது. இப்போ ஒரு போஸ்டர் விட்டாங்க, அதுலயே பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் இருக்க மாதிரி இருக்கு. போஸ்டர்ஸ்லயே நம்மள ரொம்ப எங்கேஜிங்கா வச்சுக்கிறாங்க. படம் இன்னொரு 3 நாள் வரப்போகுது. ப்ரோமோஸ்லாம் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அது நீங்க ரீல்ஸ் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனும் எஸ்ஜே சூர்யா சார் பேசின கட்ட போட்டிருப்பாங்க. அண்ட் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாரு, மறந்துட்டேன். தனுஷ் சார் பேசினதும் எஸ்ஜே சூர்யா சார் அவ்வளோ எல்லாருக்குமே பிடிக்குது. அதனாலதான் அவர் வாய்ஸ் எடுத்து அவர் எப்படி பேசியிருப்பாருன்றத நம்மளுக்கு அது மாதிரி பேசி காமிக்கிறாங்க. நம்ம கூட பழகிருந்தோம்னா நம்ம அந்த மாதிரி பேசி காட்டுவோம்ல, அந்த மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் வாய்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால ரொம்ப ஆதிக் ரவிச்சந்திரன் கூட ஒரு இன்டர்வியூல இவரை மாதிரியே மிமிக் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப பாக்குறதுல நல்லா இருந்துச்சு. ஒரு எமோஷனல் கனெக்ட் இந்த மியூசிக்ல கிடைக்கும். எல்லா எமோஷன்ஸ்க்குமே ஒரு ட்ராக் இருக்கிற போது நல்லா இருக்கு. ஓராயா சாங் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. கிராண்டியரா ஒரு சாங் அடங்காத அசுரன், அது எங்க வரும் தெரியல, கிளைமேக்ஸ்ல வருமா ஃபர்ஸ்ட்லயே வருமா அப்படின்றது தெரியல. அதெல்லாம் எல்லா பாட்டுமே செம்மையா இருக்கு.